நாம் நம்மை தேவன் விளைக்கரையமாக வாங்கிட்டாருன்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கிறோம் அப்படின்னா என்னைக்கு இந்த பூமியை விட்டு கடந்து போகிறது வரைக்கும் நம்மளுடைய சரீரமும் நம்மளுடைய ஆவியும் தேவனை மகிமைப்படுத்துகிற செயல்களை தாண்டி வேற ஒன்றை செய்வதற்கு நம்மளுடைய சரீரத்தை விட்டு போட்டு விடக்கூடாது. பிரைஸ் காட். அல்லேலூயா. மிக கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்ம சரீரத்தினாலும் நம்ம ஆவியினாலும் தேவனை என்ன செய்யணுமா? மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம யாரோடு இசைந்திருக்கிறோமோ அவர்களாக மாறி போய் விடுகிறோம். யாரோடு நாம இருக்கிறோமோ, 19வது வசனம் பாருங்க. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் என்றும் அறிகிறீர்களா? நீங்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறேன் பவுல். உங்களுடைய சரீரம் பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஒரு ஆலயம்னு தெரியுமா பவுல் கேட்கிறார். உங்க சரீரம் ஒரு கோயில் தெரியுமா கேட்கிறார். உங்க சரீரம் நீங்க உங்களுடையவர்கள் அல்ல உங்களுக்கு அது தெரியுமா பவுல் கேட்கிறார். ஏன்? உங்க சரீரத்தை ஏற்கனவே ஆண்டவர் தம்முடைய சொந்த ரத்தத்தினால என்ன செஞ்சிட்டார்? விலைக்கு வாங்கிட்டார். அவர் வாங்கிட்டதுனால உங்களுடையது அல்ல. இது உங்களுக்கு சொந்தமானதே கிடையாது. உங்களுக்கு சொந்தமாக இருந்தால் உங்களுக்கு விருப்பமானதெல்லாம் செய்யலாம். இது உங்களுக்கு சொந்தம் இல்லாததுனால நீங்க விரும்புகிற எதையும் அதில் செய்ய முடியாது, செய்யவும் கூடாது. அப்படி மீறி செய்வீர்கள் ஆனால் சொந்தக்காரர், இந்த சரீரத்திற்கு சொந்தக்காரருக்கு நாம் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கு. ஏன்னா அவருடைய சொந்த ரத்தத்தை தன்னுடைய சரீரத்தை கொடுத்து தான் நம்மை விலைக்கரையமாக வாங்கியிருக்கிறார்.